அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு மனைவியின் மகத்துவம்ங்கிறத பார்க்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ மனைவி அப்படின்னு நமக்கு தெரியும் தானே மனைவினா என்னன்னு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை துணைவி, அதுக்கு நம்ம தமிழ்ல மனைவிங்கிறோம், ஆங்கிலத்தில் வைஃப், அரபியில ஜௌஜத். சரியா? சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனைவிங்கிற ஒரு உறவை மனுஷனுக்கு கொடுத்துருக்கானே, அப்ப அந்த உறவு சம்பந்தமாக என்னென்ன நலவுகள் இருக்குது, அதனால மனிதனுக்கு என்னென்ன வகையான பிரயோஜனங்கள் இருக்குது, அதே சமயம் மனைவிங்கிற ஒரு ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக பெண்கள் என்னென்ன சிரமங்களை அனுபவிக்கிறாங்க, குறிப்பா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண்களும் இன்னும் பெண்களுக்கே எதிரியான பெண்களும் தரக்கூடிய சிரமங்கள் தானே தவிர எந்த ஒரு மார்க்கமும் என்ன பண்றதில்ல, பெண்களுக்கு சிரமத்தை கொடுக்கறதில்லை. குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கம், தீனுல் இஸ்லாம் பெண்களுக்கு எந்த வகையில் என்ன பண்றதில்ல, சிரமத்தை கொடுக்கறதில்லை. மாறாக அவங்களுக்கு சம உரிமையை கொடுக்கறதோடு இல்லாம ஒரு படி மேலான அந்தஸ்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கொடுத்திருக்காங்க. அது என்னென்னங்கிறது அப்படியே லைனா பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அன்றாட வாழ்க்கையில. சரி, ஹைர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனைவி அப்படிங்கிற அந்த உறவை எப்படி கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சு சொர்க்கத்தை விட்டு இருந்தா, பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனிமையில் இருந்தாங்க. அந்த தனிமையில இருந்து அந்த சொர்க்கத்துல உலாவிட்டே இருக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க, உலாவுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, உறங்குவாங்க, ஓய்வு எடுப்பாங்க, இப்படியே இருக்காங்க. ஆனா தனிமையிலேயே இருக்காங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைக்கல. பார்க்கறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சில காலம் இன்பமாக இருக்கிற மாதிரி தெரிந்தது. அதன் பிறகு அவருடைய முகத்தில் ஒரு வாட்டம் தெரிந்தது. அல்லாஹ் இதை கவனிக்கிறான். கவனிச்சு, அல்லாஹ்வுக்கு ஏற்கனவே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான் பெண்ணை படைக்க போறான், இருந்தாலும் எடுத்தவொடனே பெண்ணை படைக்கல. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் சுவனத்திலே உறங்கி கொண்டிருக்கும் போது அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இடது பக்க விலா எலும்புகளிலிருந்து, இந்த விங்ஸ் வரும் இல்லையா, ரிப்ஸ், அதிலிருந்து ஒரு விலா எலும்பை உருவி அதிலே ரூஹை செலுத்தி ஊதி அல்லாஹ் பெண்ணை படைத்தான்னு நமக்கு இஸ்லாம் சொல்லுது. சரியா? இது சயின்ஸுக்கு மாற்றம், அது இது அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணல, போகல. ஓகேவா? இங்க இஸ்லாம் நமக்கு சொல்லுது என்னங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம சயின்ஸுக்குள்ள போகல. இஸ்லாம் நமக்கு சொல்ற முறை இதுதான். ஸோ அந்த அடிப்படையில் முதல் மனுஷிய, ஓகேவா? அப்ப முதல் மனுஷி எப்படி படைக்கப்பட்டாங்கிறது அது நமக்கு இஸ்லாம் கூறக்கூடிய, குர்ஆன் கூறக்கூடிய, ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை வைத்து மட்டும் நம்ம என்ன பண்றோம், இந்த விஷயத்தை சொல்றோம். அப்ப அந்த அடிப்படையில் இடது விலா எலும்பினால் படைக்கப்பட்டவள் அப்படிங்கிறது நமக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுடைய மனைவியும் அவனுடைய விலா எலும்பினால் படைக்கப்பட்டவள் தான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, பெண்கள் உங்களுடைய இடது விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரியா? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க உங்க பெண்கள் இடத்துல ஏதாவது குறைகளை கண்டேன்னு சொன்னா, குறிப்பா உங்களோட மனைவி இடத்துல குறைகளை கண்டேன்னு சொன்னா, அந்த குறைகளை சரி பண்றேங்கிற பேர்ல அவரை நேராக்குவதாக நினைத்து முறித்து விடாதீர்கள். விலா எலும்பு எப்படி இருக்கும், லைட்டா பெண்டா இருக்கும், அப்படித்தானே? கோணலான எலும்பினால் படைக்கப்பட்டிருக்கனால அவங்கள்ட்ட சில சமயம் என்ன இருக்கும், சில தவறுகள் இருக்கிறது இயல்பு. மனுஷங்கிட்ட ஆணுக்கும் தவறுகள் இருக்கிறது இயல்பு தானே. அப்ப அந்த அடிப்படையில் பெண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் தவறுகள் நடக்கிறது, அவங்க வாழ்க்கையில ஏற்படுறது தவிர்க்க முடியாத
ஒரு செயலாக இருக்குது. சரியா? காரணம் அவங்களுடைய பலகீனமும் ஒரு காரணம். அப்ப அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பெண்ணும் அந்த அவளுடைய கணவனுடைய இடது விலா எலும்பினால் படைக்கப்பட்டவங்கிறது வந்துருச்சு. அப்போ கணவனில் பாதி. அப்போ உன்னுடைய இடது விலா எலும்புக்கு நீ நோவினை செய்வியா? உன் உடம்புக்கு நீயே அடிச்சுக்குவியா? நீயே எடுத்து காயப்படுத்திக்குவியா? மாட்டே இல்ல. அதுல அறிவு தெளிவா இருக்கும்ல. என்னுடைய உடம்பை நானே காயப்படுத்திக் கூடாதுன்னு தெளிவா இருக்கக்கூடிய இந்த ஆணினம், குறிப்பாக கணவன்மார்கள் தன்னுடைய மனைவி தன்னுடைய இடது விலா எலும்பில் ஒரு எலும்புன்னு உணரும் போது, அவளை துன்புறுத்தும் போது அவன் உண்மையில் யாரைத்தான் துன்புறுத்துகிறான்? தன்னைத்தானே துன்புறுத்துகிறான் தான் அர்த்தமாகுது. அப்ப தன்னைத்தானே துன்புறுத்துகிறவன் அறிவாளியா இருப்பானா, மடையனா இருப்பானா? கேள்விக்கு பதில் உங்ககிட்டயே விட்டுறேன். அப்போ இது போல காரியங்களை நம்ம தெளிவா இருக்கணும். எந்த வகையில? மனைவி அப்படிங்கிறவருடைய ஸ்தானம் என்ன அப்படின்ட்டு. சரி, மனைவி வந்தாச்சு. இப்ப மனைவி அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள்ல பெரிய நியமத்து. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகள், அருட்கொடைகள். அந்த அருட்கொடைகள்ல முதலாவது ஈமான். முதலாவது அருட்கொடை ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய அருட்கொடை எது? ஈமான். அதன் பிறகு ஆஃபியத், ஆரோக்கியம். ஆரோக்கியம் மிகப்பெரிய நியாமத். மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அல்லாஹ் பலமுறை பேசியிருக்கான் இல்லையா? அப்படி பேசும்போது ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ், ஒருவேளை நான் அல்லாவா இருந்து நீ மூசாவா இருந்தா என்கிட்ட நீ என்ன கேட்டிருப்ப? சரியா? அதுக்கு அல்லாஹ் கூறிய பதில், நான் ஒருவேளை மூசாவாக இருந்து நீ நானாக இருந்திருந்தால் உன்னிடம் நான் ஆஃபியத்தை கேட்டிருப்பேன், அதாவது உடல் ஆரோக்கியத்தை கேட்டிருப்பேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூறியதாக சொல்லப்பட்டிருக்கும் ஹதீஸ்கள்ல. சரியா? அப்போ ஆஃபியத் அப்படிங்கிறது அல்லாஹ் அடியானாக இருந்துதான் கேட்பானா, அது எவ்வளவு மகத்துவம் மிக்கது. நான் ஏற்கனவே ஒரு பயனில் சொன்ன மாதிரி, உன்னுடைய அறிவுல தெளிவு பிறக்கணும். அல்லாஹ் உனக்கு என்னென்ன உபகாரங்கள் செஞ்சிருக்காங்கிறது நீ தெளிவா தெரிஞ்சுக்கணும். அரசு பொது மருத்துவமனைகள்ல போய் பாரு. பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன ஏற்படும்? உனக்குள்ள ஒரு மன மாற்றம் ஏற்படும். அல்லாஹ் உனக்கு எவ்வளவு நியாமத்துகளை கொடுத்துருக்கிறான். இந்த உடல் ஆரோக்கியங்கிறது எவ்வளவு பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை எப்படி மனிதன் வீணாக்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது புரிய வரும்னு சொன்னேன். அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ்வே அடியானா இருந்தா ஆஃபியத்தை தான் கேட்பேன்னு சொன்னா, ஆரோக்கியத்தை தான் கேட்பேன்னு சொன்னா, அந்த ஆரோக்கியம் எவ்வளவு இன்றியமையாதுன்னு நான் சொல்லி தெரிய தேவையில்ல. எல்லாருக்கும் நம்ம மனுஷனா இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும் தானே. அப்ப அந்த ஆரோக்கியத்துக்கு அடுத்தபடியாக ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத் மனைவி, சாலிஹான மனைவி. அது ரொம்ப முக்கியம். சாலிஹான மனைவி மிகப்பெரிய நியமத். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா யாரு? ஹுலஃபாயே ராஷிதீன்களில் இரண்டாம் அவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமனார் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய தந்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா ஒருவர், அவங்களுடைய தந்தை தான் யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நீதி வலுவாத ஹலீஃபாவாக இருந்து, சக்கரவர்த்தியாக இருந்து முழு உலகிலே 2/3 பங்கை ஆட்சி செய்தவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தீனுடைய விஷயத்துல அணு அளவு கூட மாறு செய்யாதவர், மாறு செய்யறதை ஏற்றுக்கொள்ளாதவர். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பிற்குரியவர். எனக்கு பிறகு ஒரு நபி கிடையாது, எந்த நபியும் கிடையாது. ஒருவேளை எனக்கு பிறகு நபி வருவதாக இருந்தால் அது உமராக இருக்கும்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட சிறப்புக்கு சொந்தக்காரர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்னைக்கு பெண்கள் ஃபர்தா போட்டுட்டு இருக்காங்களே, இது அல்லாஹ் கடமையாக்குறதுக்கு முன்னாடி யா ரசூலல்லாஹ், நம்முடைய பெண்கள் ஃபர்தா போட்டுட்டு வந்தா நல்லா இருக்குமே. ஏன்னா ஆடை அலங்காரங்களோடு அப்படியே திரும்பும்போது மாற்றாருடைய கண்களுக்கு அது தவறாக, அதாவது மாற்றாருடைய கண்களுக்கு விருந்தாக கூடாது. அதனால அந்த பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் அவங்களுடைய ஆடை அலங்காரங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் அவங்களுடைய
பெண்மைக்கு பாதுகாப்பாமல் இருக்கக்கூடிய வகையில் ஃபர்தாங்கிற போடு கண்ணியமான முறையில் இருக்குமேனு உமர் ரலியல்லாஹு தஆலா தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொல்லும்போது அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். அதன் பிறகு ஆயத்தை இறக்குறான். அதனால தான் இன்னைக்கு என்ன இருக்குது, பெண்கள் பர்தா போட்டுட்டு இருக்காங்க. சரியா? அதே போலதான் மது ஹராம் ஆகிறதுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி மது ஹலாலாக இருந்தது. சஹாபாக்கள் பெரும்பாலானோர் மது அருந்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ் ஹராமாக்கிறதுக்கு முன்னாடி மற்றவர்களும் மதுவை அருந்தக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. ஆனா அந்த மதுவை ஹராம் ஆக்குவதற்கு மூல காரணமாக இருந்தவர் உமர் ரலியல்லாஹு தஆலா. அவங்க தான் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இந்த கருத்தை, தன்னுடைய கருத்தை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்குறான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களாக சொன்னதை அல்லாஹ் ஆயத்துகளாக, சட்டங்களாக இறக்கியது குர்ஆன்ல மொத்தம் 13 இடத்துல இருக்கு. அப்ப அப்பேற்பட்ட சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா. இப்ப இந்த மனைவி தான் டாபிக், உமர் இந்த டாபிக் வருது. அதனால உமர் ரலியல்லாஹு விஷயம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா உமர் ரலியல்லாஹு யாருன்னு தெரியணும் இல்லையா? உலமாக்களுக்கு தெரியும், தீனுல் இஸ்லாத்தினுடைய இல்மை ஓரளவுக்கு அறிஞ்சு வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். இன்னும் இஸ்லாம்னா என்னன்னு தெரியாத இஸ்லாமியர்கள் நிறைய இருக்கத்தானே செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? அவங்ககிட்ட கொண்டு போய் நீங்க செய்திகளை சேர்க்கணும் இல்லையா? அதுக்காக சொல்றேன். தெரிஞ்சவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ், நீங்களும் மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க. இப்போ இப்படி சிறப்புக்குரியவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2.5 ஆண்டு காலம் கலீஃபாவாக இருந்து இஸ்லாமிய ஆட்சியை ஜனாதிபதியாக இருந்து செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அவர் மரணித்த பிறகு, அவருடைய வஃபாத்திற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதுல கலீஃபாவாக அரியணையில் அமர்றாங்க. கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் ஆட்சி செய்றாங்க. நீதியான ஆட்சி. அந்த ஆட்சியை பிரஸ்தாபித்து எத்தனையோ அறிஞர்கள் இன்று வரை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதுல குறிப்பாக நம்முடைய தேசப்பிதான்னு சொல்லக்கூடிய, இந்தியாவினுடைய தேசப்பிதான்னு சொல்லக்கூடிய அண்ணல் காந்தியடிகள், மகாத்மா காந்தி, அவர் தன்னுடைய சரிதையிலும் அவருடைய பேச்சுக்கள்லையும் சில இடங்களில் கோட் பண்ணியிருக்காரு. என்னன்னு, ஆட்சி என்று ஒன்றிருந்தால் அது உமருடைய ஆட்சியை போல இருக்க வேண்டும் என்று. அப்பேற்பட்ட நீதியான ஆட்சிக்கு சொந்தக்காரர், அந்த சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்பேற்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏதாவது ஒரு தவறுகள் செய்துட்டா, மனிதன் பெரும் தவறுகள், பாவங்கள், குற்றங்கள் நினைச்சிட்டா அதுல அந்த குற்றவியல் தண்டனையை நிறைவேற்றுறதுல ரொம்ப கடுமையா இருப்பாங்க. அந்த நீதி வலுவாது, நீதி தவறாமல் அந்த நீதியாளனாக ஆட்சி செலுத்துறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய மனிதர். இன்னும் மிகச்சிறந்த வீரர். அப்பேற்பட்ட மாவீரர், முழு உலகத்திலேயே 3/2 பங்கு ஆட்சி செஞ்சுட்டு இருக்க ஹலீஃபா. இவருடைய சபைக்கு நிறைய பஞ்சாயத்து வரும். சரியா? அப்படி இருக்கும்போது ஒரு தடவை ஒரு மனிதர் அவருடைய மனைவியினுடைய தொல்லை தாங்கல. இது அவருடைய மனைவியினுடைய தொல்லை அந்த மனுஷருக்கு தாங்கல. ஓயாம டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காங்க. யாரு? மனைவி கணவனுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய திட்டுறது, பேசுறது அப்படிங்கிற மாதிரி. இப்ப இது போல எல்லாம் இந்த டார்ச்சரை தாங்கிட்டு அவர் என்ன பண்றாரு? அவரும் கொஞ்சம் வயது அதிகமானவர் தான். இப்போ இவரு என்ன பண்றாரு? இத போய் நம்ம ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா கிட்ட சொல்லுவோம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? இதை சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு ஒரு தடவை அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுக்கு, உமர் வீட்டில் இருக்காங்க. அப்ப வீட்டுக்கு வரும்போது வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க. வந்தா உள்ள ஒரே கலைபரமா இருக்குது, பயங்கரமான காற்று மூச்சு, ஒரே சத்தம். இந்த சத்தத்தை கேட்டுட்டு வந்தவர் அப்படியே வாசலில் நின்ட்டாரு. கதவை தட்டல, சலாம் சொல்லல. கொஞ்ச நேரம் நின்று என்ன பண்றாரு? கேட்கிறாரு. உள்ள உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மனைவி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. சத்தமிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை காதுல கேட்டுட்டு வந்த மனிதர் நின்றுட்டு கிளம்புறாரு. கிளம்பும் போது உமர் ரலியல்லாஹு அங்க இருந்து வெளியே வராங்க. சகோதரரே, வந்தீங்களே, வந்துட்டு எங்கிட்ட தேவைக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு தேவைக்கு.
வந்து என்ன உங்களுடைய தேவை எதுவுமே சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை. நீங்க பாட்டுக்கு அப்படியே போனீங்கன்னா நாளைக்கு அல்லாஹ்ட்ட நான் போய் சொல்லணும். ஏன் ஆட்சியாளனா நான் உட்கார்ந்து ஆட்சி கட்டிலில் நான் அமர்ந்திருக்கிறேன், என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டு நீங்க வாழக்கூடிய ஒரு குடிமகனாக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது குறை இருந்து அந்த குறையை என்கிட்ட சொல்லத்தான் வந்திருக்கிறீங்க. அந்த குறையை நீங்க சொல்லாம போயிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த குறையை நான் உங்களுக்கு நிறைவேற்றி தரலங்கிறதுக்காக அல்லாஹ் என்னை தண்டிப்பான். ஆகவே உங்களுடைய குறை என்னன்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் அதை நிறைவேற்றி தரேன், அது சரி செஞ்சு தரேன்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது தயங்குறாரு வந்த மனுஷர். இல்லைங்க நான் வந்தேன், அது பரவாயில்ல, நான் கிளம்புறேன். இல்லை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, நீங்க காரணம் இல்லாமல் வந்திருக்க மாட்டேன், வீடு தேடி வந்திருக்கீங்க, அதுவும் சரியா வீடு தேடி வந்திருக்கீங்கன்னா ரொம்ப முக்கியமானதான் இருந்திருக்கணும், இல்லாட்டி ஆட்சி பீடத்துக்கு தானே வந்திருப்பீங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவசியம் நீங்கள் சொல்லுங்க, அது என்னன்னு பார்த்துக்கலாம். அப்படிங்கிறப்போ இல்லை ஒன்றுமில்லை, என் மனைவி ரொம்ப என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதிகமாக வாய் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வாய் பேசி சண்டை போட்டு சச்சரவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி அது என்னால் தாங்க முடியல, எனக்கு ஒரே டார்ச்சராக இருந்துச்சு, அதனால தான் தங்கள் இடத்துல வந்து சொல்லி கூப்பிட்டு கொஞ்சம் மிரட்டினீங்கன்னா உபதேசம் செஞ்சீங்கன்னா சரியாகுவாங்க இல்லையா, அந்த தொல்லையிலிருந்து நான் விடுபடுவேன் இல்லை, அதுக்காக சொல்லலான்னு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா உங்கள் நிலைமை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு என் நிலைமை எவ்வளவோ பரவாயில்ல அந்த அளவுக்கு இருந்துச்சு, அதனால நான் என் நிலைமையே இப்படி இருக்கு, உங்கள் நிலைமையே இப்படி இருக்கும்போது என் நிலைமையை நான் சொல்லி என்ன பண்ணுறது, அதனால தான் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்புனேன்னாங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன பதில் தான் இங்கே பாயிண்ட். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் சொன்னேன். ஓ சகோதரரே, வந்தவரை பார்த்து சொல்றாங்க, என் மனைவி பேசுறா அப்படின்னு சொன்னா அந்த பேசக்கூடிய பேச்சுக்கள், அவருடைய சச்சரவுகள் உங்களுக்கு தொல்லையை போல தெரியுது, அது எனக்கும் என்னதான் சங்கடமா தான் இருந்துச்சு, ஆனால் நான் மௌனமா இருந்தேனே ஏன் தானே யோசிக்கிறீங்க. அறிந்து கொள்ளுங்கள், அவள் எனக்கும் நரகத்திற்கும் இடையேயான கேடயமாக இருக்கிறாள். என்னவா இருக்கிறா? இந்த உமர் நரகத்தில் விழாமல் இருக்கிறதுக்கு, நரகம் செல்லாமல் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கேடயமாக இருப்பவள் என் மனைவி. அப்ப என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவள அவ இருக்கிறா. அவகிட்ட போய் நான் என்னத்தை போய் சண்டை போடுறது? ஏன் நரகத்திலிருந்தே காப்பாற்றவள் அவதான், நரகத்துல போய் நான் சேராம இருக்க போறேன், அதுக்கு எனக்கு தடுப்பு கேடயமா இருக்கிறா. அவகிட்ட போய் நான் என்னன்னு சச்சரவு செய்யறது, சண்டை திருப்பி என்ன பேசுறது, அதனால அவ பேசிட்டு போறான்னு நான் விட்டுட்டேன்னு சொன்னாங்க. இதுல இருந்து என்ன விளங்கணும்? இந்த உமர் ரலியல்லாஹுடைய சிறப்பு சொன்னது யார் அவங்கன்னு விளங்குறதுக்காக. ஆக்சுவலா நமக்கு தேவையான பாயிண்ட் அது அவங்க மனைவியை பத்தி சொன்னதுதான். மனைவினா அவங்களுடைய மனைவி மட்டுமா சொன்னாங்க? பொதுவா எல்லா பெண்களுக்கும் அது பொருந்தும் தானே, அதுதான் நாங்க சட்டம். அப்போ ஒரு பெண் மனைவியாக இருக்கக்கூடிய அந்த பெண் கணவனுக்கு எவ்வாறு நரகத்திலிருந்து தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறான்னு தெரியுமா? கேடயன்னு சொன்னீங்களே, விளக்கம் சொல்லி என்ன அப்புறம் புரியாம இருக்கக்கூடாதுல்ல. புரிஞ்சவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஒரு மனிதனுக்கு மனைவி என்று ஒருவள் இல்லாமல் இருந்திருந்தால் அவன் என்னவா, தன்னுடைய உடல் இச்சையை தீர்த்து கொள்ள, தன்னுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக, உடல் தேவையை தீர்த்துக் கொள்வதற்காக தவறான வழியிலே தவறான பெண்களை நாடி விபச்சாரத்தில் ஈடுபட்டான்னு சொன்னா அந்த மனிதன் போய் சேரக்கூடிய இடம் நரகம். அப்பேற்பட்ட ஒரு செயல் நிகழாமல் இருப்பதற்கு மனைவிங்கிறவ உதவியா இருக்கிறான், அப்படிதானே? அப்ப அதன் காரணமாக அந்த கணவன் நரகிற்கு செல்லாமல் பாதுகாக்கப்படுறான். இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய இருக்கு, இது மிக பெருசு, அதனால இதை சொன்னேன். சரியா? அப்ப இந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு சொல்லியிருப்பாங்க. அப்ப பெண்களுடைய சிறப்பு இருந்தாலும் பார்த்து அல்லாஹ் ஏற்கனவே பெண்கள் சம்பந்தமா சொல்லியிருக்கும் போது தீட்டுங்கிற அந்த பயான்ல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு அந்த கருவறை, கர்ப்பப்பை அல்லாஹ்வுடைய ரஹம் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து அல்லாஹ் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா சிறப்புகள், மிகப்பெரிய சிறப்புகள். தாயின் காலடியில் சுவனம் இருக்கிறது. அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத். பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு எல்லாவற்றுக்கும் மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் விதாவில் பெண்களை பத்தி, உங்களுடைய பெண்களை பத்தி அதிகமாக பயான்ல சொன்னாங்க. உங்களுடைய மனைவிமார்களை நீங்க சிறந்த முறையில் நடத்துங்க, அழகிய முறையில் நடத்துங்க, அழகிய முறையில் நடத்துங்க, கண்ணியமா நடத்துங்க, அவங்களுடைய தேவைகளை பார்த்து பரிபூர்ணமா பூர்த்தி செய்யுங்க, அவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்? பெண்கள் இயற்கையிலேயே மென்மையானவர்கள்.
அவர்களிடம் உங்களுடைய கடுமைகளை காட்டாதீர்கள். அவர்கள் தன்னுடைய அறியாமையினால் தவறு செய்வது இயற்கை. அவர்கள் தவறு செய்வது சாதாரண ஒரு விஷயம். அவர்கள் தவறு செய்யத்தான் செய்வார்கள். தவறுன்னு என்ன சொல்றது? தப்பான வேற தவறு இல்லை. நாம் ஒன்று சொல்லியிருப்போம், அது வேற மாதிரி செஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவர்களுடைய புரிதல்கள் அவ்வளவுதான். பெண்ணுக்கு அப்படிதான் வேலை செய்யும். ஏன்னா இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது? ஆணுக்கு இடது பக்க மூளை வேலை செய்யும், பெண்ணுக்கு வலது பக்க மூளை வேலை செய்யும் சயின்ஸ் சொல்லுது. மனிதனுடைய இடது பக்க மூளை, ரெண்டு மூளை ஒரே இடத்துல அதிகமாக செயல்படாது. ஆணுக்கு இடது பக்கம் வேலை செய்யும், பெண்ணுக்கு வலது பக்கம் வேலை செய்யும். இடது பக்க மூளை எல்லாமே கால்குலேட்டட் மைண்ட், எல்லாமே கால்குலேட்டட் மைண்டா இருக்கும். பெண்ணுக்கு வலது பக்கம் எல்லாமே கலைநயம் மிக்கதா இருக்கும். பெண்ணுடைய எண்ணங்கள் அனைத்தும் கலைநயம் மிக்கதா தான் இருக்கும். அப்படிதான் அவங்க சிந்திப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ட்ரெஸ் வாங்க போனீங்கன்னா அவங்க கலர் நல்லா இருக்கா, டிசைன் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆண்கள் என்ன பார்ப்பான்? கணவன் என்ன பார்ப்பான்? விலை எவ்வளோன்னு பார்ப்பான். அது நல்லா உழைக்குமா, தாங்குமா, வாங்கின காசுக்கு ஒர்த்தான்னு பார்ப்பான். ஏன்? இங்க கால்குலேட்டட் மைண்டு, கால்குலேட்டட் மைண்ட். இங்க கலை நியமிக்குது. சரியா? அப்ப இங்கேயே மாறுபட்டு தான் இருக்குது. அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறான். எதிர்பாலினம் தானே. அப்படி இருக்கும்போது ஆண் இடத்துல இருக்கக்கூடிய அப்படியே டிட்டோவா அந்த பெண் இடத்துல இருக்கணும்னு சொன்னா அது பெண்ணாக இருக்காது, ஆணாகத்தான் இருக்கும். அப்ப ஆணோட ஒரு ஆண் குடும்பத்தை தயாராக இருக்க முடியும்? அது அல்லாஹ் சபிக்கப்பட்ட, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட செயல் அல்லவா? அப்ப பெண் பெண்ணாக இருந்தால்தான் அழகு. அப்ப பெண் பெண்ணாக இருக்கணும்னா அவருடைய அறிவு அப்படிதான் இருக்கும். அதை ரசிச்சு அரவணைச்சு வாழ தெரியணும். அதுதான் இஸ்லாம் கற்றுக் கொடுக்குது. அதுதான் இஸ்லாம் கற்றுக் கொடுக்குது. அதுக்குன்னு பெண்ணை எந்த தப்புனாலும் அப்படியே விடுன்னு சொல்லல. அவங்க லேசா அவங்க பெரும் தவறுகள் செஞ்சா, பெரும் தவறு செஞ்சா என்ன பண்ணுங்க? முதல்ல உபதேசம் செய்யுங்க. அந்த உபதேசம் செஞ்சு அவங்க திருந்தலையா, நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுடைய படுக்கையில உங்களுடைய முதுகு திருப்பி தூங்க, பிரிஞ்சு தூங்குங்கன்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அப்ப அதுல திருந்திடுவாங்க. ஏன்? கணவனுடைய பிரிவு துயர பெண் தாங்க மாட்டான், மனைவி தாங்க மாட்டான். அதுலயும் திருந்தலையா, அதன் பிறகு என்ன பண்ணுங்க? லேசா அடிங்கன்னு சொல்லப்பட்டு. லேசா தான். அந்த லேசுங்கிறது காயம் ஏற்படுத்தும் வகையில் அல்ல. அவளுக்கு எந்த காயமும் ஏற்பட்டுறக்கூடாது. புரியுதா? அந்த அடிங்கிறது வலிக்கும்படியான அடி அல்ல. அந்த அடித்தங்கிற செயல் தான் அங்க விஷயம். அப்ப லேசா அடிக்கும் போது என்னை அடிச்சிட்டான் இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் அந்த மனைவிக்கு ஏற்படுத்துறதுக்காக, அவ்வளவுதான். அப்ப பெண்கள் அங்க அடித்து துன்புறுத்துறது இஸ்லாத்துல அனுமதி இல்லை. உங்களுடைய மனைவி மேல் முகத்தில் அடிக்காதீர்கள் சொல்லப்பட்டிருக்குது ஹதீஸ்கள்ல. சரியா? அப்ப இங்க மனைவி மேல அடித்து துன்புறுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. புரியுதா? ஒரு அப்பளத்தை எடுத்து அப்படி அடிச்சோம்னா அப்பளம் என்ன ஆகும்? அவ்வளவுதான் அடிக்கலாம். இதுதான் அடி. அப்பளத்தை தூக்கி மனைவி மேல அப்படி அடிச்சீங்கன்னா அதுதான் அடி, அவ்வளவுதான் அடிக்கணும். அதுக்கு அடிக்காம இருந்துக்கலாம்ல. சரியா? அதன் பிறகு அவங்க இது பண்ண என்ன, உங்களில் நீதவான்கள் யார்? கணவன் வீட்டு சைடில் இருக்க நீதவான்கள், மனைவி வீட்டு சைடில் உள்ள உறவினர்கள் நீதவான்கள். இவங்க இருவரும் கலந்து பேசி ஒரு முடிவெடுத்து நீதவான்களை வச்சு நீங்க உங்களுக்குள்ள சுமூகமா பேசி முடிவு செய்யுங்க நல்லா சொல்றான். பெண் தன் விரும்பியவனை மனமுடித்துக் கொள்ள இஸ்லாம் வழிவகுக்கிறது, அனுமதி கொடுத்திருக்கிறது. தான் விரும்பாத ஒருத்தனுக்கு தன் தந்தை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தாலும் அந்த திருமணம் செல்லாது. திருமணம் முடிந்திருந்தாலும் கூட அது திருமணமே அல்லன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இருக்குது. அப்போ ஒரு பெண் தன் கணவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இஸ்லாம் உரிமை கொடுத்திருக்கிறது. தேர்ந்தெடுக்குன்னா தன் இஷ்டம் போல மனோ இச்சையில போய் இல்லை, தந்தை இடத்துல தன்னுடைய விருப்பத்தை என்ன பண்ணலாம்? வலியுறுத்தி தனக்கு விருப்பமான மணமகனை தன் தந்தையை திருமணம் செய்து வைக்க சொல்லி அந்த பெண் வற்புறுத்துவதற்கு அவருக்கு 100% உரிமை உண்டு இஸ்லாத்தின்படி. அதே போல திருமண வாழ்வுல அவளுக்கு சிரமங்களும் தொல்லைகளும் அல்லது அந்த கணவனால் ஏற்படக்கூடிய தொல்லை சிரமம் அல்லது அவனோடு வாழ பிடிக்கவில்லை, என்ன காரணமா இருந்தாலும் சரி, அவளுக்கு மனதுக்கு பிடிக்கவில்லை, மனம் ஒத்தால் தான் அது மன வாழ்க்கை. சரியா? 2 மனங்கள் இணையக்கூடியதான் திருமணம். அப்ப அங்க மனம் ஒத்து வரல அப்படின்னு சொன்னா நீங்கள் அழகிய முறையில் பிரிந்து விடுங்கள் தான் இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். நீ போட்டு அப்படியே சச்சரவு போய் ரெண்டு பண்ணிட்டு இருக்காத, கொடுமைப்படுத்திட்டு இருக்காத. அந்த பெண்ணை உனக்கு பிடிக்கலையா, நல்ல முறையில் என்ன பண்ணு, அவங்களுக்கு
விவாக விலக்கு கொடுத்து அனுப்பிடு, அவங்க விரும்பியபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. புரியுதா? அப்ப அந்த அடிப்படையில் அந்த பெண் ஆணாவது 3 தலாக் சொல்லணும் தன் கனவிக்கு. ஆனால் பெண்ணுக்கு அப்படி இல்லை, ஹுலா அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. விரும்பிய போது விரும்பிய உடனேயே அவள் ஒரே முறையிலே ஒரே தவணையிலேயே என்ன பண்ணலாம், தனக்கு விவாகரத்தை தன் கணவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமையை இஸ்லாம் பெண்ணுக்கு கொடுத்திருக்கு. புரியுதா? அப்பேற்பட்ட சிறப்புக்குரியவள் பெண், அதாவது மனைவிங்கிற அந்தஸ்தில் இருக்கக்கூடியவள். சரியா? நமக்கு மனைவியா இருப்பாங்க. சரி, நம்முடைய தாய் நம்ம தகப்பனுக்கு மனைவி தானே. அப்ப மனைவிங்கிற உறவு ஏகமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்ப அங்க மனைவி அப்படிங்கிறது தான் இங்க டாபிக். சரியா? சரி, அந்த மனைவி நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னு சொல்றோம் இல்ல ஆங்கிலத்தில், அப்படின்னா தமிழ் என்ன சொல்றாங்க? இல்லத்தரசின்னு சொல்லலாம். இல்லத்துக்கு அரசி அவ. ஆனா என்ன சொல்றாங்க? வீட்டில் சும்மா தாங்க இருக்கிறா அப்படிதானே சொல்றாங்க. வீட்டில் சும்மா தான் இருக்கான்னு சொல்றாங்க. வீட்டில் சும்மாவா இருக்கா ஒரு மனைவி? சும்மாவாப்பா இருக்கிறா? முதல்ல வீட்டை பத்திரமா பார்த்துக்கிறா. கரெக்டா? வாட்ச் உமன் வேலை செய்யறா, காவலாளி. அதுக்கு ஒரு சம்பளம் தரணுமா இல்லையா? இன்னைக்கு வாட்ச்மேனுக்கு சம்பளம் மினிமம் எவ்வளோ இருக்கும்? 10,000 5,000 இருக்குமா? வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிறான். ரெண்டாவது அந்த வாட்ச்மேனாவது ஒரு ஷிஃப்ட் தான் அங்கே பார்ப்பாரு. இந்த வாட்ச்மேன் வாட்ச் உமன் மனைவிங்கிற பேரில் 24/7 3 ஷிஃப்ட்டும் டெய்லி பார்க்குறாங்க. அப்போ 3 ஷிஃப்ட் வாட்ச்மேனுக்கான சம்பளத்தை கணக்கு வச்சுக்கோ. நான் சொல்றதுல நீயே கணக்கு வச்சுக்கோ. அடுத்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறான்ல, அப்ப வீட்டை தூய்மையா வச்சுக்கிற துப்புரவு பணிகளை செய்யறா. அப்ப மெய்டாக ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறா இல்லையா, அதுக்கு ஒரு சம்பளம் தரணுமா? அதுக்கு ஒரு 8,000 10,000 இருக்குமா? அந்த சம்பளத்தையும் சேர்த்திக்கும். அடுத்து உன்னுடைய குழந்தை, நீ உனக்கு சொந்தமான நீ பெற்ற குழந்தை, அதாவது தாய் மனைவி தான் பெற்றா, ஆனாலும் பெற்றது அவளாக இருந்தாலும் அவள் அந்த குழந்தைக்கான கடமை முழுக்க இஸ்லாம் யார் மீது வச்சிருக்கு? தந்தை மீது தான் வைத்திருக்கிறது. தாய்க்கு உரிமை உண்டு, தாய்க்கு உரிமை உண்டு குழந்தையின் மீது. ஆனால் தந்தைக்கு தான் என்ன இருக்கு? கடமை இருக்கு அந்த குழந்தைகள் மீது. அந்த குழந்தைகளுடைய தேவைகள் அனைத்தையும் யார் தான் நிறைவேற்றணும்? தந்தை தான் நிறைவேற்றணும். தாய் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த குழந்தையின் இடத்துல தாய்க்கு உரிமைகள் உண்டு. நாளைக்கு அந்த குழந்தை வளர்ந்து பெருசான உடனேயுமே அது கல்யாணம் பண்ற விஷயத்துல முடிவு செய்யற உரிமை இருக்கு தாய்க்கு. ரெண்டாவது, அந்த குழந்தை சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்துல அந்த தாய்க்கு பங்குண்டு. இதெல்லாம் இலவச என்ன சொல்றது, அந்த பங்கு உரிமை எல்லாம் ஒருபோதும் இஸ்லாம் குறை வைக்கல தாய்க்கு மனைவிக்கு. ஆனால் கடமை எல்லாம் யாருக்கு தான்? தந்தைக்கு தான். அதுல குறிப்பா ஒரு தாய் தன் குழந்தைக்கு பிறந்த உடனேயுமே நான் பால் ஊட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா அவள் இஸ்லாமிய சட்டப்படி, ஷரியத் சட்டப்படி அவள் குற்றவாளி அல்ல, குற்றவாளி அல்ல. அப்போ அந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு பால் ஊட்ட செய்ய வேண்டியது யாருடைய கடமைனா தந்தைக்கு தான் கடமை. அப்ப தந்தை கூலிக்கு ஆலமர்த்தி தாய்ப்பால் ஊட்ட வேண்டும் செவிலித்தாய்கள் மூலமாக. அப்படி செவிலித்தாயை வந்து அமர்த்தி கூலிக்கு அமர்த்தி பால் ஊட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணாலும் தன் குழந்தைக்கு 2 வயது வரைக்கும், அப்பவும் முதல் உரிமை மனைவிக்கு தான். மனைவிட்டு கேட்கணும், என்னுடைய குழந்தைக்கு நீ பால் ஊட்ட சம்மதிக்கிறாயா? நான் கூலிக்கு வந்து ஆள் அமர்த்த வேண்டி இருக்குது, அதனால முன்னுரிமை உனக்கு தான் தரணும். உனக்கு என் குழந்தைக்கு கூலி வாங்கிட்டு என் குழந்தைக்கு என்ன பண்ற? நீ பெற்ற குழந்தை தான், வாங்கிட்டு பால் ஊட்ட சம்மதமான்னு கேட்கணும். ஷரியத்துடைய சட்டம். அவள் சம்மதம் என்றால் அந்த கூலி அவளுக்கு கொடுத்துட்டு பால் ஊட்ட வைக்கணும். இல்லை எனக்கு விருப்பம் இல்லை, உன் கூலியை வேணா எனக்கு பால் கொடுக்க நான் தயாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மனைவி, அந்த குழந்தையை பெற்ற தாய், அவள் குற்றவாளி அல்ல. மாறாக அந்த குழந்தைக்கு செவிலித்தாய் ஏற்படுத்தி அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறதுக்கு தாய் அமுதூட்ட ஏற்பாடு செய்வனு தந்தை மீது தான் கடமைன்னு இஸ்லாம் சொல்லுது. எவ்வளவு இதெல்லாம் இப்ப இந்த சட்டமா தெரிஞ்சுன்னா பெண்களுக்கு ஆணுடைய நிலைமை என்ன ஆகும்? அதோ கதி தானே. அப்ப இதெல்லாம் சொல்லாம பெண்கள் மறைச்சு வச்சிருக்கோம் தானே அர்த்தம்.
சொல்லணும் இல்ல? ஏன் அவர்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு உரிமை இருக்கு, அவர்கள் மேல் அவர்களுக்கான சட்டம் அது. ஆனா யாரும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. எல்லா பெண்களுக்கு இது தெரியுமான்னு தெரியல. நான் முதல்ல அந்த வீட்டை பராமரிக்க சொல்லிட்டு இருக்கேன், இடையில இது வந்தங்காட்டி இது நிறுத்தி இதுக்கு வந்துட்டேன். சரியா? இது மட்டுமல்ல, ஒரு பெண் தன் கணவனுடைய பெற்றோரை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது கடமை அல்ல. மாமனார் மாமியாரை பார்த்துக்கணுங்கிறது கடமை அல்ல. அந்த கணவனுக்கு தான் அவனுடைய அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், அது கடமை. இவன் சாகிற வரைக்கும் அல்லது அவர்கள் இவன் மூத்தாகிற வரைக்கும் அல்லது அவனுடைய பெற்றோர்கள் மூத்தாகிற வரைக்கும் பார்த்துக்க வேண்டிய கடமை அந்த மகனுக்கு, அந்த கணவனுக்கு தான் உண்டே தவிர கணவனுடைய மனைவியான மருமகளுக்கு தன் மாமனார் மாமியாரை பார்க்க வேண்டிய அவசியம் கடமை அல்ல. கட்டாய கடமை எல்லாம் இல்லை, பார்க்கவில்லைன்னா குற்றமும் அல்ல அவள் மீது. தன்னுடைய கணவனின் பெற்றோர் ஆகவே அவர்களை அக்கறையோடு பார்த்துக்கிட்டா அதன் காரணமாக தன் கணவனின் அன்புக்கு நான் பாத்திரமானவளாக ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண் செய்யலாமே தவிர, செய்வாளே தவிர அதை விட்டு நீ செஞ்சு அவனு கட்டாயப்படுத்துக்கு எந்த கணவனுக்கும் உரிமை இல்லை. இஸ்லாமிய ஷரியத் சட்டப்படி இவன் தான் கூலி காலமர்த்தி என்ன பண்ணும், தன் சகோதரி இருந்தா அவங்க பார்க்கணும், இல்லாட்டி கூலி காலமர்த்தி பெற்றோரை இவன் தான் பராமரிக்கணும் இல்லையா? மனைவி இடத்துல கெஞ்சி பார்க்க வைக்கணும் இல்லையா? அது கூலி வேணும்னு கேட்டாலும் கொடுக்கணும். ஷரியத் சட்டம் இது. அப்ப இதெல்லாம் பெண்களுக்கு தெரியாமே இருக்குது, அப்படிதானே? இது இல்லாம இப்ப மறுபடியும் அங்க எது வந்துடுற, பெண் காவலாளியா இருக்கிறா, அதுக்கு ஒரு சம்பளம் சொன்னேன். வீட்டை துப்புரவா வச்சுக்கிறாங்க, அதுக்கு ஒரு சம்பளம் சொன்னேன். உன்னுடைய குழந்தைகளுடைய துணிமணிகள் எல்லாம் துவைத்து தரக்கூடிய சலவை தொழிலாளியாகவும் வேலை செய்யறான். அதுக்கெல்லாம் பீஸ் ரேட் போட்டாலோ இல்ல மாச சம்பளம் போட்டாலோ அதுக்கு தெரிய சம்பளம் உண்டா? உன்னுடைய குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய தாதியாக ஆயாவாகவும் வேலை செய்யறான். அதுக்கு கிட்ஸ் பிளே ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டி தானே விடுறோம், அதான் நாங்கள் பார்த்துக்கிறாங்க. சைல்ட் கேர், பேபி சிட்டர்ஸ், சம்பளம் தானே இதுக்கெல்லாம். ஆனா அந்த வேலையே உன்னுடைய மனைவி உனக்காக வேண்டி தான் பெற்ற குழந்தைங்கிறதுக்காக கருணையோட பார்க்கறான். அதுக்கு ஒரு சம்பளம் போட்ட நிலைமை என்ன ஆகும்? அடுத்து உனக்கும் உன்னுடைய குழந்தைகளுக்கும் உன்னுடைய பெற்றோர்களுக்கும் என்ன பண்றான், ஆக்கி வேற போடுறான், சமையல் செஞ்சு போடுறான். டெய்லி 3 நேரம் சமையல்காரி வேலையும் பார்க்கறான். இப்ப சமையல்காரருக்கு வேலை சம்பளத்தை வச்சோம்னா டெய்லி 500 ரூபாய் எல்லாம் வருவாங்களா? 5000 ரூபா ஆச்சா? அப்போ இது போன்ற வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டே வரா. உனக்கு உடம்பு சரியில்லை, இல்ல உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, தூங்காம கொள்ளாம என்ன பண்றா, பணிவிடைகள் செய்கிறா. அந்த இடத்துல ஒரு செவிலியராக மாறுறா, ஹோம் நர்ஸா மாறுறால உன்னுடைய மனைவி. அதுக்கு சம்பளம். எல்லாத்துக்கும் மேல உன்னுடைய உடல் இச்சையை தீர்ப்பதற்கு தன் தாயிடம் கூட காட்ட தயங்குகின்ற தன்னுடைய பெண்மையை தன் கணவனுக்கு தாரை வார்க்கிறாள். இதுக்கு ஈடு செய்ய முடியுமா? இதுக்கு ஏதாவது கூலி தர முடியுமா? அப்படி கூலி ஒருத்தன் நினைச்சான்னா அவனை விட மானங்கட்ட ஈனத்தனமான ஒரு பிறவி உலகத்தில் இருக்க முடியுமா? அப்பேற்பட்ட தியாகங்களை எல்லாம் பெண் செய்கிறாள், மனைவி என்ற ஒரே ஒரு ஸ்தானத்தை அடைந்த காரணத்தினால். அப்ப அந்த மனைவிங்கிற ஸ்தானத்தை அவ அடைஞ்சிட்டனால அந்த மனைவிக்குரிய கடமைகள் அத்தனையும் அணுவத்தனையும் தன் வாழ்நாள் எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறாளே, அவளுடைய சிறப்பு மாண்பு எவ்வளவு இருக்கும். அதனால தானே பெண்ணாங்க இஸ்லாம் உயர்த்தி வச்சிருக்குது. பர்தா போட்டு அடிமையாக்கல, அந்த பெண்ணுக்கு பாதுகாப்புக்காக இன்னும் அவளே விரும்பி அணிவது. அது அவள் பாதுகாப்பாக இருப்பதற்காக இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு வேலி தான் அது. ஏன் நீ முழுமையான அந்த ஃபர்தாவில் இருக்கிற அப்படிங்கிறப்ப உள்ளே இருப்பது குமரியா கிழவியாங்கிற அந்த தோற்றம் தெரியாது. அதனால அந்நிய ஆடவர்களுடைய கண்கள்
அந்த பெண்ணின் மீது மொய்க்காது. பார்க்கிறோமா இல்லையா சமூகத்துல எவ்வளவு சீரழிவுகள் பெண்களுக்கு எதிராக. பச்சை குழந்தைய கூட விட மாட்டேங்கிறானுங்கல்ல, கிழவியா இருந்தாலும் விட மாட்டேங்கிறானுங்க, பச்சை குழந்தையா இருந்தாலும் விட மாட்டேங்கிறாங்க. செய்திகளை வரத்தானே செய்யுது. காவல்துறை அதுக்கு மேல் நடவடிக்கை எடுத்து தண்டனை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நீதிமன்றங்களுக்கு தீர்ப்பு தண்டனை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம சமூக ஊடகங்கள்ல வந்துட்டு தான் இருக்குது, பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ இது போன்ற பாதிப்புகள் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாகத்தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கே தவிர அடிமை விலங்காக கொடுக்கப்படலை. சரி, அது அவங்களுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி தெளிவான விளக்கம் கொடுக்கப்படலை மற்றவங்களுக்கு. அதனால அவங்க தப்பா விளங்கி இருக்கிறாங்க. தெளிவான விளக்கம் தெரியும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்களும் இதை ஏற்று நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இன்னும் சொன்னாலும் நம்மளை விட சிறப்பா அவங்க செய்வாங்க. நாம தான் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் அதெல்லாம் செய்யறது. ஆனா அல்லாஹ் நமக்கு தான் கொடுத்துருக்கிறான். ஆனா நம்ம அதை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம், வீண் பண்ணிட்டு இருக்கோம். அலட்சியம், அதன் மீது அதனுடைய மகத்துவம் தெரியாம வீணாக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த அடிப்படையில ஒரு பெண்ணுடைய மகத்துவம் எவ்வளவு உயர்வா இருக்குது, அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கிறான். நாளைக்கு அஷர் மைதானத்துல ஒவ்வொரு ஆண்மகனும் அவன் சொர்க்கவாதியாக சுவனத்திற்கு நுழையணும்னு சொன்னா எல்லா வகையான பாவ கணக்கு நன்மை கணக்கு எல்லாம் விசாரணை முடிஞ்சாலும் கடைசியா ஒரு விசாரணை இருக்குது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க, உங்கள் மனைவியரிடத்தில் சிறந்தவரே உங்களில் சிறந்தவர். உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்கள் மனைவியரிடத்தில் எவர் சிறந்தவரோ அவரே உங்களில் சிறந்தவர். நான் என் மனைவிமார்களிடத்தில் மிகச் சிறந்தவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே இருந்தாலும் அவருடைய மனைவியரிடத்துல சிறந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஊருக்கு உபதேசம் மட்டும் பண்ணிட்டு நான் வாழாம இல்லை, தான் வாழ்ந்து அதை உபதேசமா நமக்கு கொடுத்துட்டு கட்டளையா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப பெண்ணுடைய சிறப்பு இயல்பு இவ்வளவு இருந்தும் அந்த பெண் தன்னுடைய கணவனுக்காக, தன் கணவனுடைய அன்பிற்காக இத்தனை சுமைகளையும் சுமந்து சிரமங்களை அனுபவித்துக் கொண்டு அந்த சிரமத்தை சிரமமாக கூட வெளியில் காட்டிக்கொள்ளாமல், இதுதான் என் உலகம், இது என் குடும்பம், என் உலகம் அப்படின்னு தன் கணவனுக்காகவும் தன் கணவன் மூலமாக பெற்ற தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன் வாழ்நாள் எல்லாம் தன்னுடைய சுக துக்கங்கள் அனைத்தையும் மறந்து மறைத்து தியாக செம்மலாக வாழ்ந்து கொண்டிருப்பவள் தான் மனைவி என்ற ஸ்தானத்தை வகிக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியும். என் தாய் என் தகப்பனுக்கு மனைவி, அந்த வகையில் அவளும் தியாகி செம்மல். என் சகோதரி என் சகோதரியுடைய கணவனுக்கு மனைவி, அவளும் அந்த வகையில் தியாக செம்மல். என் மனைவி எனக்கு மனைவி, அதனால் அந்த வகையில் அவளும் தியாக செம்மல். எனக்கு மகள் இருந்தால் அந்த மகள் இன்னொருத்தருக்கு மனைவி, என் மருமகனுக்கு மனைவி, அப்பொழுது அவளும் தியாக செம்மல். பெண் எந்த வகையில் இருந்தாலும் அவள் இன்னொருவனுக்கு மனைவியாகத்தான் இருக்கிறாள். அந்த அடிப்படையில் அந்த மனைவிங்கிற ரோலை அவ செய்யற மாதிரி வேற எந்த ரோல்லையும் அவ அவ்வளோ பெர்ஃபெக்டா இல்லை. அப்பேற்பட்ட எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா தான் இருக்கிறா. ஆனா அதிகமாக தியாகங்கள் செய்யக்கூடியது மனைவிங்கிற ரோலை வச்சுதான். தாய் பிள்ளை அது ஒரு சின்ன ரோல், அதுவே பெருசா நினைக்கிறோம். தாய்ப்பாசம், ஆமா. இப்ப நான் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு ரோல்ல இருக்கக்கூடிய அத்தனை தியாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தானே கணவனுடைய குழந்தைகளுக்கு தாயா இருந்து இது பண்றா. அதை தாண்டி கணவனுக்காக எத்தனை பண்றா. தாய்ங்கிற பேர்ல தாய் பாசத்தை உணர்ந்து தன் தாயாக அவ்வளவு பாசம் தன் மகனுக்கு ஏற்படுது. அந்த மகனுக்கு தாயின் மீது தன் தாய் தன் தகப்பனுக்கு மனைவியாக இருந்து இத்தனை தியாகங்களையும் செய்து கொண்டிருக்கிறாளே. அதை பார்க்கும்போது அவள் தாயாக இருந்து செய்யக்கூடிய தியாகம் சொற்பம் தான் நான் சொல்லுவேன். என்னுடைய பார்வையில, என்னுடைய கண்ணோட்டத்துல ஒரு பெண் மனைவியாக இருந்து தன் குடும்பத்திற்காக செய்யக்கூடிய தியாகங்களிலே தாயாக இருந்து தன் குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய தியாகம் மிக மிக சொற்பம் தான். அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனைவிங்கிற ஒரு உறவை கொடுத்திருக்கான்னு சொன்னா அந்த உறவின் மூலமாக இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் இன்னைக்கு நீ நல்லவனா வளர்ந்திருக்கிற
ஆரோக்கியமா இருக்கிற, நல்லா படிச்சிருக்கிற, நீ நல்ல ஒரு வேலைக்கு போற, நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா உன்னை இந்த அளவுக்கு உருவாக்குனதுல உங்க அம்மாவுடைய பங்கு இருக்குல்ல. உங்க அம்மா எதுக்காக உன்னை உருவாக்குச்சு? உன்னை பெற்ற தகப்பன், உன் தகப்பனுடைய மனைவியாக இருந்து உருவாக்குனதுதான். புரியுதா? உன் தாயாக இருந்து உருவாக்கல தம்பி, உன்னுடைய தகப்பனின் மனைவியாக இருந்து அத்தனை பெரிய சாதனையை செஞ்சிருக்கிறா பெண். பெண் சாதாரணமானவல்ல, சாதனையாளினி. பெண் சாதனை பிறவி. அது அவ செய்யற சாதனை அவளுக்கே தெரியறதில்லை. தெரியாத மாதிரி இந்த சமூகம் பெண்ணை இருட்டடிப்பு செய்து வைத்திருக்கிறது. அதில் இஸ்லாமும் விதிவிலக்கு அல்ல என்று என் மனசுக்கு தெரியும். ஏன்னா இத்தனை சட்டத்தையும் கொண்டு போய் அந்த பெண்ணுக்கு சொல்லணும் இல்ல, சொல்லல இல்ல. எத்தனை இஸ்லாமிய பெண்களுக்கு தெரியும்? மற்றவங்களை விட்டுறலாம். இஸ்லாமிய பெண்களுக்கு இப்ப நான் சொன்ன கொஞ்சம் தான் சொல்லி இருக்கிறேன், இன்னும் எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் எத்தனை பெண்களுக்கு தெரியும்? எதுவுமே அவளுக்கு தெரியாமையே வச்சிருக்கோமே. எவ்வளவுதான் படிச்சு மெத்த படித்த மேதாவியாக இருந்தாலும் பெண்ண இதெல்லாம் தெரியாம இந்த வகையில அடக்கி வச்சிருக்கோம் அல்லது மறைச்சு வச்சிருக்கோம் தானே அர்த்தம். அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாம, இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க மனப்பூர்வம் என்ன செஞ்சுட்டு போறாங்க. என்ன அவங்க தியாகம் செய்ய தெரிஞ்சுன்னா நம்ம எதுவும் ஆணாதிக்கம் செலுத்த முடியாதுங்கிறத இந்த ஆண் புத்தி என்னையும் சேர்த்தான் சொல்றேன். அதனால மறைச்சு வச்சிருக்கிறோம். அப்படித்தானே? அல்லாஹ் பெண்ணுக்கு கொடுத்த சிறப்பியல்புகளை நாம் அறிந்து, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்புகளை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனைவிமார்களிடத்திலே மிகச் சிறந்தவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அந்த பெண் இனத்தை அல்லாஹ் தன் மேலான பாதுகாப்பிலே இந்த துன்யாவிலே பாதுகாத்து அருள் புரிவானாக. உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவரே என்ற நபிமொழிக்கு ஏற்ற கணவன்மார்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.